ஃபேக் ரிலேட்டிவ் சும்மா பாசமா இருக்க மாதிரி நடிப்பாங்க. நமக்கு விவரம் இல்லைன்னா இதை கண்டே பிடிக்க முடியாது. நம்ம அவங்களை தாண்டி போன அப்புறம் நம்மளை பத்தி அவங்க ஒரு செகண்ட் கூட யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. அன்னோன் ரிலேட்டிவ் இதான் இருக்கிறதுலே காமெடி. நமக்கு அவங்க யாருன்னே தெரியாது. அவங்களா என்ன ஞாபகம் இருக்கா, தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளும் தெரியலன்னு சொல்றதுக்கு அசிங்கப்பட்டு தெரிஞ்ச மாதிரி சமாளிச்சுட்டு போயிடுவோம். அப்புறம் அவங்க போன அப்புறம் அவங்க யாரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். சண்டைக்கார ரிலேட்டிவ் நம்ம ஃபேமிலிக்கும் இன்னொரு ஃபேமிலிக்கும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஆனா அது என்ன பிரச்சனைனே நமக்கு தெரிஞ்சிருக்காது. 20 வருஷம் ஆயிருச்சுல்ல, என்ன பகனும் மறந்துட்டு. ஆனாலும் அவங்க வரும்போது நம்ம ஒரு சைடு ஓரமா அவங்கள பார்க்காத மாதிரி இருக்கிறது, அந்த பிரச்சனையை அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரியே நடந்துட்டு இருப்போம். டாக்ஸிக் ரிலேட்டிவ் இவங்க மார்க் கேட்பாங்க. நம்மளை பத்தி தப்பான நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கேக்குறது. சொந்தக்காரங்களா நம்ம வேலைக்கு போறோமா இல்லையான்னு செக் பண்றது. முக்கியமா ஏதாவது ஃபங்க்ஷன்னா நமக்கு எப்ப கல்யாணம்னு கேக்குறது. இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. புறம் பேசுறது இது ரொம்ப மோசமான வகை. நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க, நம்மளும் நம்ம நல்லா பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளோட எல்லா சீக்ரெட்ஸும் சொல்லிடுவோம். அதை போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாங்க. குறிப்பா அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்கள பத்தி நம்ம கிட்ட புறம் பேசுவாங்க. நம்மளும் வேற வழியே இல்லாம தலா ஆட்டிருப்போம். அப்புறம் இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு நம்ம தான் அவங்கள பத்தி தப்பா பேசணும்னு நம்மள முடிச்சு விட்டுருவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் இவங்க ஊர்ல இருப்பாங்க. லீவ் எப்ப வரும், நம்ம எப்ப ஊருக்கு போலாம், அவங்க கூட ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு நம்ம லீவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா என் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன்னு சொல்றேன், அவங்களே கிட்ட வந்துட்டாங்கன்னா அவ்வளவு ஜாலியாலாம் இருக்காது, கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். சர்ப்ரைஸ் ரிலேட்டிவ் ஒரு சில பேரு நமக்கு ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவ்ஸானே தெரியாது. ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறனால சின்ன வயசுல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே வளர்ந்துருப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவங்க நம்ம தூரத்து சொந்தம்னே தெரிய வரும். அன்பு தொல்லை ரிலேட்டிவ் இவங்க கூட நம்ம பேசுவோம், ஆனா ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். ஆனா அவங்க ஆசைப்படுவாங்க. போன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து அவங்க போன் பண்ணாங்கன்னா நம்ம போன் எடுக்கணுமான்னு யோசிக்கிற அளவுக்கு பேசுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேட்டிவ் என்னதான் ரிலேட்டிவ்ஸ் மோசமானவங்கன்னு ஒரு மித் இருந்தாலும் நமக்குன்னே 1-2 ரிலேட்டிவ்ஸ் க்ளோஸா இருப்பாங்க. ரொம்ப கேரிங்கா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அந்த லெவல்ல இருக்க மாட்டோம். ஏதாச்சும் சின்ன விஷயம்னா கூட அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஏதாச்சும் போர் அடிச்சா, அப்செட்டா இருந்தா இல்ல டவுனா இருந்தா அவங்க வீட்டுக்கு போவோம். ஹலோ மாமி, சாரி சித்தி. சொல்லுங்க. அக்காவுக்கு கல்யாணமா? சரி சொல்லிடுறேன். ஒரு சில பேரை நம்ம ரிலேட்டிவ்ங்கிறதே மறந்துடுவோம். ஏன்னா அவங்க எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டாங்க, நம்ம கண்ணிலையும் பட மாட்டாங்க. சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். இந்த மாதிரி டயலாக் பேசுற ஆளா இருப்பாங்க. அண்ட் இவங்க தான் ரிலேட்டிவ் கம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நாராஜனா Oi, oi.